ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் டாபிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த விஷயமா அப்படின்னா எஸ்டர்டே ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டா 92.5% ஃபஸ்ட்டு ஷெட்யூல் விட்டுருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் 6ஆம் தேதியிலேருந்து 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் விட்டுருக்காங்க. இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களோட லாகின் ஐடியில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லணும். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உள்ளுக்குள்ளே போனோடனே அங்கே ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற இடத்துல க்ரீன் கலரில் டிக் கொடுக்கும். அதை தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. தவிர ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 7/12/2022 7ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து 7ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரையும் தான் நம்மளுக்கு சாய்ஸ் லாக்கிங் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ரெண்டுமே 5 மணிக்குள்ளே முடிச்சாகணும். நீங்கள் 5 மணிக்கு மேலே திருப்பி சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அப்போ ரெண்டையும் நீங்கள் அதே நாளில் முடிச்சிடணும், 5 மணிக்குள்ளேயே முடிச்சிடணும். அப்போ இதில் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் என்னென்னா, அண்ணே ஜென்ரல் ரேங்க் வந்து 4134லேருந்து 22,054 ரேங்க் வரையும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லியிருக்காங்க. மார்க் பார்த்திங்க அப்படின்னா 507லேருந்து 93 வரையும் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 509, 508 எடுத்தவங்க பண்ண முடியாதான்னு கேட்டிருக்கீங்க. பண்ண முடியாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே 507 மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. 507லேருந்து 93 தான், அது மாதிரி தான் பண்ண முடியும். இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, அண்ணா எனக்கு வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. நான் வந்து 507லேருந்து 93வது ரேங்க் மார்க்குள்ளே ஏதோ ஒரு மார்க்கில் நான் இருக்கேன். எனக்கு வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசனுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாமா? நான் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து 506 இருந்தால் கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் இன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். ஓகேவா? அப்போ 200லேருந்து 250 ஆன அந்த 50 சீட்டுக்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் தான் முக்கியம். ஏன்னா இப்போ எனக்கு தாகூர் கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி தனலட்சுமி போடலாமா? கண்டிப்பாக போடலாம். ஓகேவா? யாரும் ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி தான் கவர்மெண்ட் கோட்டா 7.5%க்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் 6ஆம் தேதி காலைல 10 மணிலேருந்து 6ஆம் தேதி 5 மணி வரையும் ஓப்பன் ஆகுது. சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 7ஆம் தேதி 10. இவங்களுக்கு அதே ப்ரொசீஜர் தான். 306வது ரேங்க்லேருந்து 2674வது ரேங்க் வரையும். அப்போ 290 மார்க்லேருந்து 93 மார்க் வரையும் தான் இவங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்குள்ளே இருக்கிற எந்த மார்க்காக இருந்தாலுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் ஃபார் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். இப்போ அண்ணே எனக்கு வந்து இவங்க கவர்மெண்ட் கோட்டா 7.5% சொல்கிறாங்க. முத்துக்குமரனில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கேனே அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். முத்துக்குமரனில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கேனே. இப்போ நான் வந்து எலிஜிபிள் ஃபார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். முத்துக்குமரன் வந்து 270க்கு முடிஞ்சிருக்கேன்னா எலிஜிபிள் ஃபார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்குமானா அது வந்து ஷூரிட்டி சொல்ல முடியாது. சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் வாப்பா தம்பின்னு கூப்பிட மாட்டாங்க. ஓகே, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிட்வீன் மார்க்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் கிடச்சிருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசனை சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்குமானா அது ஷூரிட்டி கிடையாது. ஓகேவா? அதான் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடைக்குமான்னு அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் 6ஆம் தேதி அதே டேட்டு தான் அவங்களுக்கும். இவங்களுக்கு 410 மார்க்லேருந்து 93 மார்க் வரையும் அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 410லேருந்து 93 பிட்வீனில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் மட்டும்தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதில் எந்த காலேஜ் கிடச்சிருந்தாலும் அவங்க பார்ட்டிசிபேட் பார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். இல்லைன்னா எனக்கு ரவுண்டு 2ல் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, இப்போ நான் திருப்பி தனலட்சுமி ஸ்ரீனிவாசனை ஃபில்அப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்அப் பண்ணலாம். எப்போ ஃபில்அப் பண்ணலாம்? அந்த பிட்வீன் மார்க்ஸ் நீட் மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிட்வீன் மார்க்ஸ்க்குள்ளே இருக்கும்போது தான் நீங்கள் அந்த இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த பிட்வீன் நீட் மார்க்ஸில் இருக்கக்கூடிய பிட்வீன் மார்க்ஸ் அந்த ஜென்ரல் ரேங்கில் பிட்வீனில் எந்த ரேங்காக இருந்தாலுமே காலேஜ் கிடச்சிருந்தா கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. இல்லைன்னா எனக்கு ரவுண்ட் 2ல் தாகூர் கிடச்சிருச்சு, இல்லைன்னா எனக்கு இந்திரா கிடச்சிருச்சு, நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அவன் வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே அவன் கொடுக்கல. ஓகேவா? அந்த பிட்வீன் மார்க் இருக்கிறவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் தனலட்சுமி ஸ்ரீனிவாசனை மெடிக்கல் காலேஜை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டு கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்டினுடைய வீடியோ கம்மிங் சூன் வந்து கொண்டே இருக்கிறது எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஓகேவா? எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணேன். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அது மூலியமாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? அதனால் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் டாபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எக்கச்சக்கமான பேருக்கு இந்த ரூல்ஸ் தெரியாது. அதனால் இது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.